ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இந்த வாரத்துக்கான கேப்டன் யார், இந்த வாரம் நாமினேஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ போன சீசன், அதுக்கு முந்தின சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 13, 14, 15 நோ கேப்டன் வீக் தான். ஏன்னா கேப்டன்சி டாஸ்க் வந்து பண்ண முடியாது, எந்த ஒரு டாஸ்க்கும் வந்து இருக்காது, பெஸ்ட்டு ஒஸ்ட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஆட போகிறது வந்து ஃப்ரீஸ் டாஸ்க். போன வாரம் இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினால் யார் பெஸ்ட்டாக வாங்கினா அப்படிலாம் கிடையாது. அதில் ஜெயிச்சாலும் வந்து கேப்டனாக கிடையாது. அதுக்கு அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிலையும் வந்து ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படியே வந்து யார் யார் இருக்காங்களோ அவங்கவுங்க என்னென்னவோ அவங்க பிரிச்சுக்கிட்டு கேப்டன்லாம் இருக்காது அப்படிங்கிறது. ஏன்னா ஆள்கள் குறைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால புதிய கேப்டன் அப்படிங்கிறது சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது மஞ்சரி உள்ள சொல்லிட்டு இருந்தாங்க கேப்டன்லாம் இருப்பாங்க, நாமினேஷன் எல்லாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி. அப்படி கிடையாது. 14, 15 தான் ஃபுல் நாமினேஷன் வரும். ஹோல் ஹவுஸ் நாமினேஷன் வந்து லாஸ்ட் வாரம், அதாவது 14 and 15 அப்படிங்கிறது தான். பட் போன வட்டம் கூட 14th வீக் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நாமினேஷன் வரல. 15th மட்டும்தான் ஃபுல் நாமினேஷன் வந்தாங்க. ஆக்சுவலாக 14, 15 வந்து ஃபுல் நாமினேஷன் வரும், சரியா? அது 6th சீசனில் அப்படி வந்துச்சு. பட் 7th சீசனில் 14th நாமினேஷன்லேருந்து 4 பேர் தான் வந்தாங்க. விசித்ரா வந்து எவிக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா போன சீசனில் விசித்ரா வரல. ஸோ எத்தனை பேர் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிக்சனு, அப்புறம் வந்து மாயா, தினேஷ், மணி, ரவீனா, விஷ்ணு, விஜயவர்மா 7 பேர் தான் வந்தாங்க. ஓகேங்களா? 10 பேரில். அதே மாதிரி இந்த வட்டமும் நம்ம இதுலேயும் 10 பேரில் 7 பேர் தான் வருவாங்க. ஆனால் ஓப்பன் நாமினேஷன் அப்படின்றதுனால பிளான் பண்ணி அடித்தாங்கன்னா எல்லாத்தையும் உள்ளே வர வைக்க முடியும். இவங்க ஸ்மார்ட்டாக விளாட்றாங்களா இல்லை வேறு மாதிரி விளாட்றாங்கன்னு பார்ப்போம். ஸ்மார்ட்டாக விளையாண்டா முத்துவை நாமினேட் பண்ணக்கூடாது. யாராவது பண்ணாங்கன்னா அவனை மாதிரி ஒரு முட்டாள் இருக்க மாட்டான். அதே மாதிரி தீபக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக இருந்தால் நாமினேட் பண்ணக்கூடாது. ஏன்னா 2 பேர் நாமினேட் பண்ணால் ஓட் பேங்க் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் ரொம்ப ஆவலாக இருக்க போகிறேன். ஏன்னா நாமினேஷன் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்து நாமினேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் யார் யார் வருவாங்க அப்படின்ற ஒரு கணிப்பு நம்ம பார்த்துருவோம். ஸோ கேப்டன் பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாது, அதை நம்ம பேசியும் வந்து யூஸ் இல்லை. நாமினேஷன் பொறுத்த வரைக்கும் சூப்பராக டைட்டாக போடுவாங்கன்னு சொல்லி விஷ்ணு வந்து பேசுவார் போன சீசனில். அதே மாதிரி இந்த வட்டம் டைட்டாக போட்டாங்கன்னா பவித்ராவை கண்டிப்பாக போடணும். அது கண்டிப்பாக போடுவாங்க. ஏன்னா பவித்ரா போடுறதுக்குன்னே மஞ்சரி அண்டு ஜாக்லின் இருக்காங்க, 2 வந்துடும் பவித்ராவுக்கு. ஓகேவா? அடுத்து ரயான் கண்டிப்பாக அடிப்பானுங்க. ஏன்னா ரயான் வந்து ரொம்ப வீக்கான பிளேயர் அப்படின்றதுனால அவனை போட்டு அடிப்பானுங்க. ஸோ அவனை வந்து ரெண்டு கன்ஃபார்ம். பவித்ரா, ரயான் கன்ஃபார்ம். அது போக மஞ்சரி அடிப்பாங்க. ஏன்னா மஞ்சரி வந்து இப்போ ஒரு குரூப் சேர்த்து ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வருது, அடிப்பாங்க. 3, சரியா? இது கன்ஃபார்ம் இந்த 3ம். அதே மாதிரி ஜாக்கை வந்து போடுவானுங்க. ஏன்னா ஜாக் வந்து எப்பயும் விட மாட்டானுங்க, இந்த வட்டமும் போட்டுருவானுங்க. சவுண்டையும் போட்டுருவானுங்க 5 பேர். ஸோ முத்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தானுங்களா, முத்து சவுண்டு ஜாக்கே போடக்கூடாது. ஸோ இவங்க 2 பேரையும் வந்து போடாமல் விட்டால் கூட எனக்கு தெரிஞ்சு சவுண்டு ஜாக்கில் ஒருத்தவங்க வருவாங்கன்னு வைங்களேன், சரியா? மஞ்சரி, பவித்ரா, ரயான், ஜாக் அண்ட் சவுண்டில் 1, சரிங்களா? ஒருவேளை முத்து அண்ட் தீபக்கில் வந்து தீபக்கை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருக்கு ஓட்டு பார்க்கணும் அப்படின்றதுக்காக போடுவாங்க. எலிமினேட் கூட ஆகிட்டாருன்னா சொல்ல முடியாது இல்லை ஓட்டு போட்டு. ஸோ அதனால் இப்போ நான் பார்த்து 5வது ஆள் தீபக், சரியா? 5வது ஆள் தீபக். அடுத்து ராணவ கன்ஃபார்ம் போடுவாங்க. 6 வந்து ராணவ். ஓகேவா? 5, 6 ஆகிடுச்சா? அதுக்கு அடுத்து இன்னும் ஒன்று பயங்கர டைட்டாக போட்டாங்கன்னா யாரை போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருண், விசாலில் 1. ஸோ விசால் தான் கண்டிப்பாக வருவான். அருண் எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, சரிங்களா? அதுக்கு அடுத்த வாரத்துக்கு போட்டுக்கலாம் அப்படின்னா ஓட்ஸ் இருக்குது, அவனுக்கு நல்லா ப்ளே பண்ணுறான் அப்படின்னா. அருண் வந்து யார் மேலேயும் பெரிய ஒரு அதிருப்தி கிடையாது. ஸோ இதுதாங்க லிஸ்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மஞ்சரி, பவித்ரா, ரயான் 3 ஆகிடுச்சா? சவுண்டில் ஜாக்கில் 1, 4, முத்துவில் தீபக்கில் 1, 5, விஷாலில் அருணில் 1, 6, ராணவ் 7. எப்படி முடிஞ்சிருச்சா? இதுதான் வரும் ஓப்பன் நாமினேஷனில். ஸ்மார்ட்டாக போட்டாங்கன்னா, இல்லை நான் முத்துவை போட்டு தான் அவன் சொல்லி முத்துவை வேணா அதை கை வச்சான்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வின் பண்ணிடுவான் ஈஸியாக. ஏன்னா முத்து நாமினேஷன்லேயே வராமல் வச்சுட்டு கடைசி வாரம் எல்லா நாமினேஷன்ஸில் வந்தால் கண்டிப்பாக வாக்குகள் வந்து சரியும் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்ட்ராட்டஜியை மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க பார்ப்போம். ஏன்னா உள்ளே கொண்டு வந்தாங்க, ஜாக்கையும் உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா தப்பாயிரும். எப்படி ஆடுறாங்க அப்படின்றது நான் ரொம்ப பார்க்க ஆவலாக இருக்கேன். ஸோ இதுதான் நாமினேஷன்ஸில் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் நாமினேஷன் லிஸ்ட்டு வந்துருச்சுங்க. 8 பேர் நாமினேட் ஆகிருக்காங்க. யார் மிஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்லேருந்து சௌந்தர்யா வரல, பாய்ஸ்லேருந்து முத்துக்குமரன் வரல. வெரி குட் ஜாப் பை த கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.